வருஷா காலம் முழுக்க பிரசவனகிரியில் குகையில் லக்ஷ்மணோடு சேர்ந்து சீதையை விட்டு பிரிவு தாங்க முடியாமல் தாபத்தோடு இருந்துருக்க. அத பட்டத்திரி வருஷாவேலாம் அனீஷீஹி விரகதரளிதஹ த்வம் மதங்காஸ்ரமந்தே. வருஷா காலம் முடிஞ்சு போயிடுச்சு. சுக்ரீவன் சீதை தர்றதுக்காக ஒன்றும் பிரயத்னம் பண்ணுறதாக தெரியல. சுவாமி கொஞ்சம் வேகம், தாபத்தால் வேகம் ஏற்படுறது. ரொம்ப தூரத்தில் இருக்க சீதை, நடுவில் சமுத்திரம் இருக்கு, ராவணனும் ரொம்ப பலிஷ்டனா இருக்கக்கூடிய விரோதியா இருக்கான். இதெல்லாம் நினைக்கிற போது கவலையா இருக்கே. லக்ஷ்மணன் போய் புலம்புறாள், சுவாமி அயம் அத்யாய சமயஹா சாஹாமகானாம் உபஸ்திதஹா. சாமி வீதிகள்லாம் உபாகரமா பண்ணக்கூடிய நாள் வந்துட்டு, அந்த பாத்ரபத சுக்ல சதுர்த்தி அன்னைக்கு ஹஸ்த நட்சத்திரத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலம் தான் அவளுக்கு உபாகரமா காலம். இன்னைக்கும் ஹஸ்த நட்சத்திரம், அந்த சாமகர்கள்லாம் உபாகரமா பண்ணக்கூடிய காலம் வந்துட்டு இன்னும் சுக்ரீவன் ஒன்றும் பிரவர்த்திக்கலையே. லக்ஷ்மணனை கூப்பிட்டா சுக்ரீவன் போய் ஞாபகப்படுத்து, ஒருத்தன் பசுவ வதம் பண்ணிவிட்டான், பிரம்மஹத்தி பண்ணிவிட்டான், சுராபானம் பண்ணிவிட்டான், திருவிட்டான், விரதத்தில் பங்கம் வந்துடுத்து. இந்த மாதிரி தோஷம் பண்ண வாழ்க்கெல்லாம் பிராயசித்தம் சொல்லிருக்கு சாஸ்திரத்தில். செய்நன்றி மறந்தவனுக்கு பிராயசித்தம் சொல்லல. பிரம்மக்னே சுராபேச்ச கோஹோக்னே சோரே பக்னவ்ரதே ததா நிஷ்கிருதிகி விகிதா சத்பிகி கிருதக்னே நாஸ்தி நிஷ்கிருதிகி. செய்நன்றி மறந்தவனுக்கு அவனுக்கு பிராயசித்தமே சொல்லல. அவனை போய் ஞாபகப்படுத்து, வாரிய எந்த பானத்தால் பரலோகத்துக்கு அனுப்பினேனோ அந்த பாதையானது மூடலை, இன்னும் கேட் திறந்துதான் இருக்கு. அந்த பானமானது இன்னும் என்னுடைய அம்பரா துணியில் சீறிக்கொண்டிருக்கு. நச்ச சங்குச்சித பந்தாஹ ஏனமாலீகதோ கதஹ சமயே திஷ்ட சுக்ரீவ மகாபாலி பதமன்வகாஹ. நீ வாலி போன பாதையில போயிடாதே, ஒழுங்கா இருந்துக்கோ அப்படின்னு ஞாபகப்படுத்து அப்படின்னு விட்டாள். லக்ஷ்மண சுவாமிக்கு கொஞ்சம் சந்தோஷம். இந்த மாதிரி விறுவிறுப்பான ஒரு மெசேஜ் டெலிவர் பண்ண சொன்ன உடனே லக்ஷ்மணருக்கு சுவாவத்துக்கு அனுகூலமா இருக்கு. ஆனா சுவாமி பிரேக்க போட்டு அனுப்பிச்சா, வாயால சொல்லு செயல்படுத்திடாத, பிரேக்க போட்டு அனுப்பிச்சா. லக்ஷ்மணன் வரபோது பலவிதமான விருட்சங்களை எல்லாம் உன்முன்னப்படுத்தி இங்கேருந்து வர வாழ்நாள்லாம் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாள். லக்ஷ்மணன் ஏன் இவ்வளவு கோபத்தோடு இருக்காள் ஒன்றும் தெரியல. அங்கேருந்து தார வந்தாள், கோபத்தை சமணம் பண்ணுறதுக்காக தார வந்தாள். தார வந்து லக்ஷ்மணனை பார்த்து, நீங்க ஏன் இப்படி கோபத்தோடு இருக்க? கிங்கோபமூலம் மனுஜேந்திர புத்ரா கஸ்தே நசந்திஷ்டதி வாங்நிதேஷே கசுஷ்க விருக்ஷம் வனமாபதந்தம் தவாக்னிமாசீததி நிர்விஷங்கஹ. எரியக்கூடிய காட்டு தீயில யாராவது தைரியமா பிரவேசம் பண்ணுவாரா? கோபம் வந்தவன்ட்டு யாராவது நெருங்குவனா? உங்களுக்கு காமத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க எப்படி கோபத்துக்கு வசப்பட்டிருக்கீங்களோ அது மாதிரி காமத்துக்கு வசப்பட்டிருக்கான் சுக்ரீவன். எத்தனையோ ரிஷிகள் மகாத்மாக்கள்லாம் காமத்துக்கு வசப்பட்டு போயிருக்கார். இவன் பிறப்பாத குரங்கு, சுபாவத்தால சபலம், ஏமாந்து போனத்துல ஆச்சரியம் ஏதாவது உண்டா? ந காமதந்திரே தவ புத்திரஸ்தி துவை யதாமன்யு வசம் பிரபன்னஹ ந தேசகாலோ நகிச்சார்த்த தர்மௌ அபேக்ஷதே காமரதிர் மனுஷ்யஹ மகர்ஷயோ தர்ம தபோபிகாமாஹ காமானுகாமாஹ பிரதிபத்த மோஹாஹ அயம் பிரகிருத்யா சபலஹ கபிஸ்து கதம் ந சஜ்ஜேத சுகேஷு ராஜாஹ. தாரையை பார்த்த உடனே வாய் மொழி பேசாம வந்துட்டாள் லக்ஷ்மணன். சாதாரணமாக ஸ்திரீகள்கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கம் லக்ஷ்மண சுவாமிக்கு. சுக்ரீவன் சன்னதிக்கு அழைச்சின்னு போனாள். அங்க சுக்ரீவனுக்கு ஒன்றும் புரியல. ஏன் சுவாமி எங்கிட்ட கோபமா இருக்காரு ஒன்றும் புரியலையே. வேடிக்கையா சொல்லுவா பெரியவாள்லாம். லக்ஷ்மணன் போய் சுவாமியுடைய மெசேஜ் டெலிவரி பண்ற போது, எங்க அண்ணாட்ட வரையா உங்க அண்ணாட்ட போறியான்னு கேட்டாவான் சுக்ரீவனை பார்த்து. சுக்ரீவனுக்கு ஒன்றும் புரியல. நான் அப்படி என்ன துரோகம் பண்ணிவிட்டேன் ராமனுக்கு, ஏன் இப்படி கோபத்தோடு இருக்கா தெரியலையே. இல்லை, வருஷா காலம் முடிஞ்சு போயிடுத்து, ராஜ்யத்தை பகவானுடைய கிருப்பையால் பெற்றுக்கொண்ட சீதையை தேடி கொடுக்கறதுக்கு இப்ப பொறுப்பு இல்லையா? அந்த பிரயத்னம் ஈடுபட வேண்டாமா அப்படின்னு ஞாபகப்படுத்தின உடனே உத்தரவு போட்டு 15 நாளுக்குள்ள எந்த மூல முக்கல எந்த வாகனம் இருந்தாலும் எல்லாரும் வந்து ரிப்போர்ட் பண்ணோம். திருபஞ்சராத்ரா ஊர்த்வம் யஹா பிராப்னுயான்னேகவானரஹ தஸ்ய பிராணாந்தி கோதண்டஹ விஹிதோ நாஹாத்ர சம்சயஹ
15 நாளைக்குள்ள எந்த வாகனம் திரும்பி வரலையோ, ரிப்போர்ட் பண்ணலையோ, அதுக்கு சிரச்சேதம் தான் தண்டனை. இப்படி சுக்ரீவ ஆக்கி போட்டு விட்டாள். கோடிக்கணக்கான வானர்கள்லாம் பல திக்குகள்லேருந்து வராள். அதுல யாராரு எத்தனை கோடிக்கணக்கான வானராளுடைய சைன்யத்தோடு வந்தாள்னு பிரமுகர்களா இருக்கக்கூடிய வானரோத்தமாலாம் லிஸ்ட் கொடுக்குறாங்க. ஏராளமான வானர சைன்யங்கள் வந்து சேர்றது. சுவாமியும் பரம சந்தோஷப்பட்டாள். சுக்ரீவன்ட்ட நீ இந்த மாதிரி உடனே பிரவர்த்திச்சுட்டீங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு ஒவ்வொரு திக்கிலையும் வானரால் எல்லாரையும் பிரேஷனம் பண்றாள் சுக்ரீவன். அந்தந்த திக்கில் பிரேஷனம் பண்ற போது அந்தந்த திக்கில் என்னென்ன முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாம் இருக்கு. இவன் வாதிக்கு பயந்து மூலகங்களையும் சுத்திருக்கானோ, அதனால ஃபர்ஸ்ட் ஹேண்ட் நாலேஜ் ஆஃப் ஜியாகிரபி அதை சுக்ரீவன் எடுத்து சொல்றார். அபாஸ்கரமர்யாதம் நஜானீமஸ்ததப்பரகு. சூரியனே பிரவேசம் பண்ணாத ஒரு இடம் பர்யந்தம் ஒவ்வொரு திக்கிலையும் சொல்றார். அதுல தெற்கு திக்கில் கிளம்பக்கூடிய ஆஞ்சநேய பிரபதிகள் அவள்கிட்ட மாத்திரம் யாரு சீதையை பார்த்து திருப்பி வந்து என்கிட்ட சொல்றாளோ எனக்கு துல்லியமான வைபவத்தோடு அவ பிரகாசிப்பாள். தெற்கு திக்கில் போறவாளுக்கு மாத்திரம் தான் இதை சொல்லிருக்கா. மத்துல்ய விபவஸ்தீவ அப்படிங்கிறது தெற்கு திக்கில் போறவாளுக்கு மாத்திரம் தான் சொல்லிருக்கா. இதுல ஒரு கேள்வி சில பேருக்கு சந்தேகம். ராவணன் தடி கொண்டு போயிருக்கான் சீதையை அப்படின்னு ஜடாயு சொல்லிவிட்டார். ராவணன் இருக்கிறதோ லங்கையோ தெற்குல இருக்கு. நேரடியா லங்கைக்கு மாத்திரம் ஆஞ்சநேயன் அனுப்பிச்சா போறாதா? ஆஞ்சநேயன் தான் போய் பார்க்க போறான்னு சுவாமிக்கு தெரியும். அதனால்தான் இத்தனை கோடிக்கணக்கான வானராள்ல தெற்கு திக்கில் கிளம்பக்கூடிய பிரமுகாள்லையும் ஆஞ்சநேயனை மாத்திரம் தனியா கூப்பிட்டு நீதான் சீதையை பார்க்க போற, சீதையை பார்க்கிற போது என்னோட தூதனா வந்திருக்கேங்கிறதுக்கு அடையாளமா இந்த அங்குலியம் இருக்கட்டும்னு பரம சந்தோஷத்தோட கொடுத்தாலாம். தது தஸ்மை ததப்ரீதஹா ஸ்வநாமங்கோபசோபிதம் அங்குலீயமபிஜ்ஞானம் ராஜபுத்ரியா பரந்தபஹ அனேனத்வாம் ஹரிஸ்ரேஷ்ட சின்னேன ஜனகாத்மஜா மத்சகாஷாத் அனுப்ராப்தம் அனுத்விக்னா அனுபஷ்யதி. இப்படி ஆஞ்சநேயன் தான் பார்க்க போறான்னு சுவாமிக்கு தெரியும். ஆஞ்சநேயன் ஒப்படைக்கிற போதே பரம சந்தோஷம். ததுதஸ்மி தத துஷ்டகான்னு இருக்கு. துஷ்டகான்னு போட்டா போறாது, ரொம்ப சந்தோஷமா இருந்தாள். மோதசாலின்னு விட்டா பட்டத்ரி. சந்தேஷங்குலீயம் பவன சுதகரே பிராதிஷகா மோதசாலி மார்கே மார்கே மமார்கே கபிபிரபி ததா त्वत्प्रिया सप्रयासी. அவர் பெரிய வியாக்கரண வித்வானோ. வாதரோகம் வந்து பாதிக்கிற போது முதற்கொண்டு பக்தியும் ஓங்கிருக்கு, பாண்டித்யமும் ஓங்கிருக்கு. அது ஒன்றும் வாதரோகத்துக்கு முன்னாடி இது ரெண்டும் ஒன்றும் சளைச்சு போல, இது ரெண்டும் நல்லா பவர்ஃபுல்லா தான் இருக்கு. வாதரோகத்தை ஓவர் கம் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய பக்தி அப்படிதான் இருந்திருக்கு. அது சமயம் கிடையாது. பாண்டித்யமும் அப்படிதான் இருந்திருக்கு. மார்க்கே மார்க்கேங்கிறது ரெண்டும் நவுன், மமார்க்கேங்கிறது வர்பு. அது மார்க்கே மார்க்கே மமார்க்கே ஒரு மகானம் மாத்திரம் சேர்த்ததுனால ஏதோ மார்க்கேங்கிற சப்தத்துக்கு உபதர்க்க மாற்றமா சேர்த்துக்க நினைக்கக்கூடாது. மமார்க்கேனா தேடப்பட்டாள்னு அர்த்தம். மார்க்கே மார்க்கே மமார்க்கே கபிபிரபி ததா தொத்பிரியா சப்ரயாசை. ஆஞ்சநேயன் மாத்திரம் அனுப்பினா போருமே. ஒவ்வொரு திக்கிலையும் பல வானர்கள் அனுப்பி இன்னென்ன திக்கில் இன்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும். பாராயணம் பண்றவர்களுக்கு சௌரியம். அந்த 4 சர்க்கம் இல்லைன்னா அரை மணி நேரம் மிச்சம். பாராயணத்துல 40, 41, 42, 43 பெரிய சர்க்கம் கிருஷ்ணா காண்டத்துல. அதுக்கப்புறம் 44 சின்ன சர்க்கமா போயிடும். ஒரு அரை மணி நேரம் பாராயணத்துல மிச்சமாகும் கிருஷ்ணா காண்டத்துல. இந்த 4 திக்குகளையும் பிரேஷனம் சொல்லலைன்னா எதுக்காக பிரேஷனம் பண்ண ஒருத்தர் கேட்டார். உபன்யாசத்தை சொல்றேன், அப்ப கேட்டுக்கோடேன் அப்படின்னு சொன்னேன். 2-3 நாள் எனக்கு தனியா வந்து கேட்டார். அப்பவே சொல்லிவிட்டு ரசம் இல்லை, அது அந்த கட்டத்துல கேட்டாதான் என்ன ரசம். அதனால கேட்டேன் அவரை, இப்பவே சொல்லிவிட்டுமா இல்ல வியாசப்பீடத்துல கேட்கிறேன்னு கேட்டேன். நான் வியாசப்பீடத்திலேயே பொறுத்து இருந்து கேட்டுக்கிறேன்னு சொல்லிவிட்டேன். அதனால அவருக்கும் சேர்த்து பொதுவாக ரொம்ப பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். அதாவது டேரக்டா ஒரு காரணத்தை வால்மீகி சொல்லலை, நாம இதெல்லாம் அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்க முடியா இருக்கு. எல்லா வானராளுக்கும் நாம ராமகைங்கரியத்துல ஈடுபட்டோம் அப்படின்னு ஒரு சென்ஸ் ஆஃப் இன்வால்வ்மெண்ட் இருக்கணும், ஒரு திருப்தி. ராமகைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சது ஒரு திருப்தியை கொடுக்கறதுக்காக தான் அனுப்பிச்சிருக்காளே தவிர இன்னொருபடி மேல சொல்ல போனா பகவானுக்கு ஆஞ்சநேயன் போய் பார்த்து வந்து சொல்லணும் கூட அவசியம் கிடையாது. சுவாமி யாருடைய சகாயமும் பகவானுக்கு தேவையில்லை. இதை பாகவதத்துல ஸ்பஷ்டமா சொல்லிவிட்டார். எந்த பிரபுவுக்கு ஈடு கிடையாதோ, எவனுக்கு மேற்பட்டவன் கிடையாதோ, அதிக சாமிய விமுக்த தம்னஹா. அப்பேற்பட்ட பிரபு தன்னுடைய ஸ்வேட்சையால
திவ்யமான ரூபத்தை தரித்து உலகத்தில் அவதாரம் பண்ணி வந்த அப்பேற்பட்ட பிரபுவுக்கு சத்ருக்களை வதம் பண்ணுறதுக்கு வானராளுடைய சகாயம் தேவையான கிம் தஸ்ய சத்ருஹனனே கபகஸ்தஹாயாக நவமஸ்கந்தத்தில் ராமச்சந்திரன் சொல்ற போது பாகவதத்தில் சொல்லிருக்க கிம் தஸ்ய சத்ருஹனனே கபகஸ்தஹாயாக அவளுக்கெல்லாம் ஒரு பாக்கியம் கொடுக்கறதுக்காக பெரியவாழ்கிட்ட சில பேர் கைங்கரியம் பண்ணியிருந்தா மகா பெரியவாளுக்கு யாருடைய கைங்கரியமும் தேவையில்லை. அவள் சில சமயத்தில் தானே தான் இருக்கக்கூடாம தொடப்பத்தெடுத்து சுத்தம் முதற்கொண்டு தானே பண்ணிப்பா, யாரையும் விடாம தானே சுத்தம் பண்ணிப்பா. வேற நினைச்சு பார்க்க முடியும். ஒரு பீட்டாதிபதியா இருந்தவா பரமேஸ்வர ஸ்வரூபம் கோடிக்கணக்கான ஜனங்கள் காத்திருந்துருக்கா. பெரியவாவது ஒரு உதர அசைக்க மாட்டாளா, ஏதாவது ஒரு கைங்கரியம் பாக்கி கிடைக்காதான்னு காத்திருந்துருக்கா. தானே இருந்து தொடப்பத்துட்டு சுத்தம் பண்ணிப்பா, தான் படுத்து நடத்து தானே தொடப்பா. அப்படியெல்லாம் மாசக்கணக்கான சில சமயத்துல யாரையுமே உள்ள விடாம அந்த ரூம்ல தான் மாத்திரம் இருப்பா. அப்படியெல்லாம் இருப்பா. எதுக்கா இந்த கைங்கரியம் பண்ணவாளுக்கு கூட கைங்கரியம் பண்ணவா அவளை வச்சுக்க வேண்டிய அவசியம் என்ன? அவளுக்கு ஒண்ணுமே தேவையில்லை. பசிதாகம் தூக்கம் எல்லாத்தையும் ஜெயிச்சவா. அவன் மாட்டில் பரபிரம்ம காஷ்டமோனத்தில் அப்படியே நிஷ்டையில் இருந்துள்ளான். எதுக்கா இவ்வளவு வேண்டி பக்கத்தில் வச்சிருந்தானாக்க கைங்கரியம் பண்ணதுனால அவா ஜென்மா கரையறதுக்காக அவளுக்கு கைங்கரியம் பண்ணது பாக்கியத்தை கொடுத்த. அந்த மாதிரிதான் வாங்காளுக்கெல்லாம் ராமகைங்கரியம் என்ற ஒரு பாக்கியம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தரையும் ஒரு திக்கில் 4 திக்குல பல வாரங்களை பிரயோசனம் பண்ண. இதுதான் தாற்பயம். அப்படி தெற்கு திக்கில் கிளம்பக்கூடிய ஆஞ்சநேயன் அங்குலியத்தை கொடுத்து நீதான் சீதையை பார்க்க போறேன்னு சுவாமி சொல்லி அனுப்புறாள். இங்கேருந்து தெற்கு திக்கில் புறப்படக்கூடிய வாங்காள்லாம் எந்த திக்கில் போனாலும் 1 மாசத்துக்குள்ள சுக்ரீவன்ட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணும். 30 நாளைக்குள்ள சீதையை பார்க்க முடியறதா இல்லையா 2ல் 1 ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். இப்படிதான் உத்தரவு போட்டு அனுப்பிச்சிருக்காள் சுக்ரீவன். இவா ஸ்வயம்பிரபே அப்படின்னு ஒரு யோகினி. அவள் மேரு சாவர்ணியுடைய பெண். அவ ஒரு குகையில தபஸ் பண்ணிருந்தாள். இந்த இடமானது மனுஷலோகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சகி ஒருவள் இருக்காள், ஹேமான பேரு. அவளை சேர்ந்தது. அவளுக்காக நான் இங்க ரட்சிச்சிருக்கேன் அப்படின்னா அவ இவாளுக்கு பழங்கள்லாம் கொடுத்து ஆதித்யம் பண்ணி வச்சாள். வாங்கலாம் நாங்க ஏதாவது செய்யணுமான்னு கேட்டாள். அப்படியே யோக தியானத்தில் இருக்கக்கூடிய எனக்கு யாராலையும் ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லை அப்படின்னு விட்டாள். அந்த சுயம்பிரவியுடைய ஆதித்யத்தை பெற்றுக்கொண்டு வெளியில் எப்படி வருது, குகையில எந்த எப்படி வருதுன்னு தெரியல. கண்ணை மூட சொன்னாலும் அப்படியே கையால விரலால கண்ணை மறைச்சிட்டு சொன்ன. அடுத்த க்ஷணம் வெளியில் வந்துட்டாள். யோக சக்தியால வெளியில் கொண்டிருக்க. எப்படி காட்டுத்தீயில போய் மாட்டினோம், முஞ்சாரண்யத்துல போய் மாட்டினோம்னு கோபர்கள்லாம் பிரார்த்திக்கிற பொழுது நீங்க கண்ணை மூடுங்கன்னு சுவாமி அடுத்த க்ஷணம் பார்த்தா முஞ்சாரண்யத்தையும் காணும், காடை காணும், காட்டு தீய காணும், ஒண்ணும் காணும். சகலஹரி தீப்தே கோரபங்கார பீமே சிகினி விகத மார்கா அர்த்ததக்தா இவார்த்தா அகபுவன பந்தோ பாகி பாகீதி சர்வே சரணமுபகதாஸ்த்வாம் தாபகர்த்தாரம் ஏகம் அலமலமதிபீத்யா சர்வதோ மீலயத்வம் திருஷம் இதி தவ வாசா மீலிதாக்ஷேஷு தேஷு கொனுதவதகனோசௌ குச்சமுஞ்சாடவீசா சபதி வவ்ருதிரேதே ஹந்த பாண்டீரதேஷே ஜய ஜய தவ மாயா கேயமிஷேதி தேஷாம் நுதிபி நுதிதஹ சஹ பத்தனானா விலாசஹ புனரபி விபினந்தே பிராச்சர பாடலாதி பிரசவ நிகரமாத்திர கிராஹ்ய கர்மானுபாவே. நம்ம ராமச்சந்திர சொல்றார். இங்க நாராயண சொன்ன உடனே சில பேருக்கு ரொம்ப கேட்கிறவாளுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு, வக்தாவுக்கு ரொம்ப உற்சாகம்னு சொன்னார். ஒரு நாளைக்கு பேசிட்டு இருக்கிறது அது என்ன பண்ண முடியும்? குருவாயூரப்பன் அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்க. அது எதுவாக ஏன்னா அந்த பரம்பரை அப்படி பரம்பரை அப்பேற்பட்ட ஒரு குருநாதார ஸ்மரிச்சு பகவத் குணம் சொல்ல முடியா இருக்கணும். அதனால நாராயணத்தை உயிர் மூச்சா வச்சிருந்தாளவா பெரியவா. அந்த மாதிரி நம்மளால வச்சுக்க முடியாட்டா கூட நாராயணன் சொன்னா ஒரு தனியா ஒரு தெம்பு. அது பெரியவா சொன்னா ஒரு நாளைக்கு ரொம்ப ரொம்ப முடியாம எடுத்திருந்தா. நான் போகும்போது நாராயணத்தை சந்தேகம் கேட்கறதுக்காக போயிருந்தேன். அவன் படுத்துக்கிறத பார்த்த உடனே ஒண்ணுமே கேட்க மாட்டான், பேசாம வந்துடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு போனேன். என்ன சந்தேகம் சொல்லுங்க. நாராயணி இல்லை அப்புறமா வரேன், இப்ப பெரியவாளை சிரமப்படுத்தலேன்னு நாராயணி தானே சொல்லுவோம். ஏன் உட்காந்துட்டா படுத்துட்டுவா. நாராயணன் சொல்றவும் தெம்பா இருக்குங்கிறா. இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய தெம்ப சிரமம் எல்லாம் மறந்து போயிடுறது. அப்படி ஒரு கிரந்தம், அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கா. அதை எங்க குருநாதா தீட்சிவா
எந்த உபன்யாசமா இருந்தாலும் தினம் ஒரு நாராயணிய ஸ்லோகம் ஒன்று சொல்லாம குருவாயூரப்பனை பத்தி ஏதாவது ஒரு 10 வார்த்தை சொல்லாமல் பகவத் குணம் சொன்னதே கிடையாது. எத்தனை பேர் எத்தனை ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு குருவாயூரப்பன் போய் மனசு ஈடுபடும்படியா செஞ்சிருக்க. அதனால அந்த பெரியவா போட்ட பிச்சை தான் நாராயணியத்துல ஏதோ கொஞ்சம் அதிகமா ஒரு ருச்சி இருக்குங்கிறது காரணம் என்னன்னாக்க இந்த பெரியவா போட்ட பிச்சை. நம்ம சாமர்த்தியத்துல ஒன்றும் இல்லை. இப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்க சொன்னாள், அடுத்த க்ஷணம் குகையிலேருந்து வெளியில வந்து விட்டாள். ஸ்வயம் பிரபையுடைய யோக சக்தியால மேற்கொண்டு நேர தெற்க தேர்ந்து வரும்போது சமுத்திரத்துடைய வடக்கு கரபரியும் வந்தாச்சு. சுக்ரீவன் கொடுத்திருக்கக்கூடிய 1 மாத காலாவதி அதிக்கிரமிச்சு போயிடுதுன்னு அப்பதான் வெளியில வந்த பிறகு தான் தெரிஞ்சது. இனிமே திரும்பி போனா சுக்ரீவன் சிரச்சேதம் பண்ணுவன். அவன் சுதீக்ஷ்ணதுண்டா பலவான்ஸ்சவானரஹா, ரொம்ப கடுமையா தண்டனை கொடுக்கக்கூடியவனா இருக்கான், பலிஷ்டனா வேற இருக்கான். அதனால நாம திரும்பி போக வேண்டாம், இங்கேயே பிராயோபவேச சங்கல்பத்தோடு படுத்திருப்போம்னு சொல்லி சமுத்திரத்துடைய கரையில அப்படியே பிராயோபவேச சங்கல்பம் தான் உயிர் போல மட்டும் உண்ணாவிரதமா அப்படியே இருந்து விடுறது. அப்ப பரஸ்பரம் தங்களுக்குள்ள ராமன் சரித்திரத்தையே கலந்து பராமரிக்கிறார். அப்படி பேசுற போது ஒவ்வொருத்தரும் ஒரு ஆஸ்பெக்ட பேசுற போது ஜட்டாயுஸ் பகவத் கைங்கரியத்துல சரீரத்தை தியாகம் பண்ண விஷயம் வந்தது. ஜட்டாயுஸ்வரிய பிராதா சம்பாதி அவர் உட்கார்ந்து இருக்காருங்க. இவாளுக்கு தெரியாது. இவ்வளவு பேரும் பிராயோபவேச சங்கல்பத்தோட அமர்ந்ததை பார்த்த உடனே பல நாட்கள் நமக்கு சாப்பாடு கவலை இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு உயிர் இழப்பார். உயிர் இழக்க இழக்க இந்த வாங்கலாவுடைய மாம்சத்தை நாம் புஜிக்கலாம் நினைச்சு அவர் திட்டமிட்டு இருக்கார். பரம்பரானாம் பக்ஷிஷ்யே வாஹனராணாம் மிருதம் மிருதம். ஜட்டாயுஸ் உயிரிழந்துட்டாருங்கிற விஷயத்தை பேசின உடனே அவருக்கு பொருட்கள் அங்கே குரல் கொடுத்தாள். கோயம் கிணா கோஷகதி பிராணி பிரியதரஸ்யமே ஜட்டாயுஷோ வதம் பிராதுஹு கம்பயன் இவமே மனஹா. என் மனசை ஒரு கலக்கு ஜட்டாயுஸ் உயிரிழந்து விட்டாளுங்கிற விஷயத்தை யாரு சொல்றது அப்படின்னு கேட்டாள். இவ உடனே போய் தாங்கள் வந்த விஷயத்தை முழுக்க ராமன் சரித்திரத்தை சங்கிரமா சொன்னாள். ஆகா, நீங்க முதல்ல சமுத்திரத்துடைய கரையில கொண்டு போய் என் பக்கத்துல உட்காந்துவீங்கோ. ஜட்டாயுசன் பிராதாவுக்கு நான் தர்ப்பணாதிகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னா, தர்ப்பணத்துக்கு அதிகாரம் உண்டா கழுகுக்கு அப்படின்னா சாதாரணமான கழுகு இல்ல, கஷ்யபருடைய நேர் பேரம் சம்பாதி. அதனால பெரிய உயர்ந்த ஒரு ரிஷி பரம்பரை வந்ததுனால அந்த கர்மாவுக்கு அனுஷ்டானத்துக்கு அதிகாரம் உண்டு. அவர் கேட்கல. பாக்கி கழுகுகள்லாம் ஒத்துருமணிலேயே நான் எதுக்காக தர்ப்பணாதிகள் பண்ணோம் அப்படின்னு அவர் கேட்கல. ஏன்னா பரம்பரை அந்த மாதிரி பரம்பரை அந்த பரம்பராகதமா இருக்கக்கூடிய அதிகாரத்தை அனுசரிச்சு சம்ஸ்காரங்கள் தன் தம்பிக்கு செய்ய வேண்டிய கடைசி சம்ஸ்காரங்கள் செஞ்சால் தர்ப்பணாதிகள்லாம் பண்ணிவிட்டு தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்ற. ரொம்ப நாள் முன்னாடி நானும் ஜட்டாயுசும் குழந்தைகளா இருக்கிறது சூரியனை நோக்கி பறந்து போனோம். ஜட்டாயுஸ் ரொம்ப கிட்டக்க பறக்கிறானோன்னு கவலை வந்துட்டு எனக்கு. அவனுக்கு ஆபத்து வரப்படாதே என்ற பிராதர் வாத்சல்யத்தால என் ரக்கையால் அவனை மறைச்சின்னு மேல முன்னாடி போய் பறந்தேன். சூரியனுடைய உஷ்ணமான கிரணங்கள் மேலப்பட்டு என் ரெக்க ரெண்டும் எரிஞ்சு போய் நான் கீழே வந்து இங்க விழுந்துட்டேன் சமுத்திரத்துடைய கரையில. ஜட்டாயுஸ் ஜனஸ்தானத்துல போய் விழுந்தான். நிஷாகரர்னு ஒரு மகிழ்ச்சி இருந்தார் இங்க. அந்த நிஷாகரர் ராமன் அவதாரம் பண்ணதுக்கு 8000 வருஷம் முன்னாடி இருந்திருக்கா. இதெல்லாம் கிஷ்கிந்தா காண்டத்துல பின்னாடி வரக்கூடிய பாகத்துல இருக்கு. ரொம்ப சங்கரமா தான் நான் சொல்ல போறேன். சுந்தரகாண்டம் வந்த உடனே அது எவ்வளவு தூரம் சங்கரப்படுத்த முடியும்னு எனக்கு தெரியாது. ஆஞ்சநேயர் எப்படி அனுகிரகம் பண்றாலும் அப்படிதான் நடக்கும். எங்க முடியுமோ அங்க சங்கரப்படுத்திடுவோமே. ஏன்னா நிறைய இருக்கு, சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. நமக்கு இன்னும் ஒரு 4 நாள் தான் உபன்யாசம் இருக்கு, பாக்கி இருக்கு. இன்னைக்கு ஒரு 1/2 நாள், இன்னொரு 4 செஷன் அவ்வளவுதான் இருக்கு. பெரிய சமுத்திரமாட்டமா இருக்கு. சரித்திரமானது ஆஞ்சநேயர் சமுத்திரத்தை பார்க்கிற மாதிரி இருக்கு. அந்த ஆஞ்சநேயருக்கு அனாயசமா தாண்ட முடிஞ்சது. அவரோட அனுகிரகத்தால் நாமும் தாண்டிட்டு வரணும். இல்லைன்னா நாம சுயமா சக்தியில் ஒன்றும் பண்ண முடியாது. நிஷாகரர் 8000 வருஷம் முன்னாடி இருந்திருக்கார் பகவானுடைய அவதாரத்துக்கு முன்னாடி. நிஷாகர்கிட்ட போய் பிரார்த்திச்சாலாம் சம்பாதி. ரெக்க ரெண்டி இழந்துட்டேனே, ரெக்கை இல்லாத ஒரு பட்சி என்ன பிரயோஜனம், ரெக்க மறுபடியும் முளைக்குமா, எப்ப முளைக்கும்னு கேட்டாள். அப்ப சொன்னாள், சுவாமி வந்து ராமாவதாரம் பண்ண போறாள். ராமாவதாரம் பண்ணி ராமனுடைய தர்மபத்னி சீதையை ராவணன் திருடி கொண்டு போறான், லங்கையில் கொண்டு போய் வைக்க போறான். பவிஷ்ய ராமாயணம் சொல்லிருக்கார் நிஷாகரர். ஏதாவது ஏற்கனவே நடந்த ராமாயணத்தை தான் சொல்லுவா, நடக்க போகின்ற ராமாயணத்தை நிஷாகரர் சொல்லிருக்கார். அதாவது இந்த சமாப்தம் யதாக்கிரமம்ங்கிற வார்த்தை ஒவ்வொரு இடத்துலையும் நாம நினைக்க முடியாது இருக்கு. முதல் நாளே சொன்னேன், பரங்கவீனாமாதாரம் சமாப்தம் யதாக்கிரமம். வேற ஒரு விஷயத்தை வேற இடத்துலயும் சொல்லாத விஷயத்தை இங்க சொல்லியிருப்பா. எங்க சொல்லிருக்காரு, எங்கோ இடத்துல சொல்லியிருப்பா. அது சேர்த்துக்கணும், நாம அங்கங்க சேர்த்துக்கணும். சீதை 10 மாச காலம் லங்கையில் இருக்கும்போது அவளுக்கு என்ன ஆகாரம் அப்படின்னா, ராவணன் கொடுக்கக்கூடிய ஆகாரத்தை நிச்சயமா ஸ்வீகரிக்க மாட்டாள் ஜெகன்மாதா.
இந்திரன் என்ன பண்ணானா யாருக்கும் தெரியாமல் ரகசியமா வந்து சீதாதேவிக்கு அமிர்தத்தை கொடுத்தார். அமிர்தத்தை கொடுக்க போறான்னு நிஷாகரர் சொல்லிருக்க. சம்பாதிக்கு சொல்ற போது அமிர்தத்தை கொடுக்க போற. அந்த அமிர்தத்தில் என்ன பண்ண போறாள், ஒரு பாகத்தை எடுத்து என் பிரபு ராமனும் லட்சுமணனும் உயிரோடு இருந்தா அவளுக்கு போய் சேரட்டும்னு பூமியில விட போற. இந்த அமிர்தத்தை அது முதல்ல சாப்பிடல, நிர்வாகம் பண்ணி தன் பர்த்தாவுக்கும் லட்சுமணுக்கும் முதல்ல நிர்வாகம் பண்ணி எடுத்து வச்சாலாம் சீதை. இதெல்லாம் நிஷாகரர் சொல்ற. அந்த ராமனுடைய கைங்கரியத்தில் வாழ்நாள்லாம் சீதையை தேடின்னு வரும்போது ராம கைங்கரியத்தில் நீ எப்ப ஈடுபடுறியோ அப்போ உனக்கு ரெக்க மறுபடியும் முளைக்குன்னு சொல்லியிருக்க. சில மாசங்கள் முன்னாடி எனக்கு ஒரே ஒரு புள்ள சுபாஷ்வன் பேரு, ரெக்கை இல்லாததுனால அவன் தான் எனக்கு ஆகாரம் தேடி கொடுக்கணும். காத்தால போனவன் சாயங்காலம் தான் வந்தான். ஒரு பக்கத்துல எனக்கு பசி, இன்னொரு பக்கத்துல முதுமை. அந்த குழந்தைய கொஞ்சம் கடிஞ்சு பேசி விட்டேன். உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா, அப்பா வயசான காலத்துல இப்படி பசியோட காத்துட்டு போறேன்னு கொஞ்சமாவது யோஜனை பண்ணியா, நீ மாட்டில் இஷ்டத்துக்கு சாயங்காலத்துக்கு மேல வரைய அப்படின்னு. சுதயாச்ச விகர்கிதா. மிருகங்களுக்கு எப்போதுமே பயம் ஜாஸ்தி, கழுகளுக்கு பசி ஜாஸ்தி, பாம்புகளுக்கு கோபம் ஜாஸ்தி, கந்தர்வர்களுக்கு ஆசை ஜாஸ்தி. திக்ஷ்ணகாமாஸ்து கந்தர்வாஹ திக்ஷ்ணகோபாஹ புஜங்கமாஹ மிருகாணாம் து பயம் தீக்ஷ்ணம் ததா தீக்ஷ்ணக்ஷுதாஹ வயம். அந்த பசியுடைய வேகத்தால குழந்தையை கடிஞ்சு பேசினேன், எனக்கு கோச்சிக்கப்படாது. நான் பல இடத்துல தேடினேன், அங்க யாரோ ஒரு துஷ்டன் ஒரு ராஜகுமாரியை கிடைச்சிட்டு போறாள். மிருகங்கள் பட்சிகள் எல்லாம் பயந்து அது புந்துல போய் குகையில எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அவன் ராவணன் என்ன பண்ணிருக்கான், வழி கேட்டிருக்கானா. சப்பாத்தியுடைய புள்ள சுபாஷ் வந்து எந்த திக்கில போனோம்னு வழி வேற கேட்டிருக்கான். இன்னார தூக்கிட்டு போறான் இவனுக்கு தெரியாது, சுபாஷனுக்கு தெரியாது. திரும்பி வந்து பிதாவிடத்துல சொல்லியிருக்க. அப்படி ராவணன் தான் சீதையை கடத்தின்னு போயிருப்போம் தோணுது. நீங்க சொல்றத பார்த்தா நீங்க கேட்கக்கூடிய விஷயத்துக்கும் சுபாஷம் வந்து சொன்ன விஷயத்துக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு பொருத்தமா இருக்கு. இந்த மலையுடைய குண்டு மேலே உட்காத்தி வைங்கோ, லங்கையில சீதை இருக்காரா பார்த்து சொன்னேன் சம்பாதி. அப்படி உட்காத்தி வச்ச உடனே அங்க அசோகவனத்தில் இருக்கக்கூடிய சீதை சம்பாதியுடைய கண்ணுக்கு இந்த கரையில இருக்கக்கூடிய சம்பாதிக்கு அந்த கரையில லங்கையில இருக்கக்கூடிய சீதை தெரிகிறார். தஸ்யாம் வசதி வைதேகி தீஹினா கௌசேயவாசினி ராவணாந்தபுரே ருத்தா அக்ஷசீவிகி சமாவிருதா. 100 யோஜனை விஸ்தீர்ணமான சமுதிரத்தை தாண்டி அந்த பக்கம் இருக்கக்கூடிய சீதை இங்க இருக்கக்கூடிய சம்பாதி கண்ணுக்கு தென்படுவளோ அப்படின்னு யாருக்கா சந்தேகம் வந்தா, சில வருஷங்கள் முன்னாடி சுவாமி அழகா ஒரு அனுபவத்தை கொடுத்த. ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு இந்தியன் ஏர்லைன்ஸ்ல சீனியர் ஆபீசரா இருந்த, இப்ப பகவான் போய் சேர்ந்து விட்டாரு. கிருஷ்ணன் பேரு, பாம்பேல இருந்த. சாதாரணமா பாம்பேல ஏர்போர்ட்ல போய் இறங்குறதா இருந்தாலும் அங்கேருந்து பிளைட் பிடிக்கிறதா இருந்தாலும் அவர் தான் யூஸ்வலா ஏர்போர்ட்டுக்கு வருவார். அப்படி ஒரு சமயம் கார்ல ஏர்போர்ட்டுக்கு வந்து இருக்கிற போது ஐ வாண்ட் டு ஷேர் an experience of mine with you அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சேன். டெல்லிக்கு ஏதோ ஆபீஸ் ஒர்க்கா அனுப்பிச்சிருக்காரு அவரை. ரிட்டர்ன் பிளைட் டெல்லியிலேருந்து திரும்பி பாம்பேக்கு பிளைட்ல வரணும். இவர் சீனியர் ஸ்டாஃபா இருக்கிறதுனால பைலட் எல்லாம் ரொம்ப நாளா பழக்கம். The flight has just taken off from Delhi. A clear day with perfect visibility. டெல்லி எல்லாம் இன்னும் தாண்டல. அந்த பைலட் காக்பிட்ல உள்ள கூப்பிட்டு அனுப்பிச்சான் இந்த கிருஷ்ணனை. கிருஷ்ணன் லுக் தேர் அப்படின்னா பார்த்தா ஆக்ராவில் இருக்கக்கூடிய தாஜ்மஹால் நல்லா ஸ்பஷ்டமா தெரிஞ்சுது. நேக்கட் ஐக்கு டெல்லியிலேருந்து டேக் ஆஃப் பண்ண உடனே அந்த காக்பிட்ல இருந்து ஆக்ராவில் இருக்கக்கூடிய தாஜ்மஹால் தெரிகிறது. அப்ப நான் உடனே ராமாயணத்தை தான் நினைச்சிருந்தேன். நீங்க சொல்லுவேளே ராமாயணத்துல இந்த கரையில இருந்தபடி சம்பாதி பார்த்து அந்த கரையில சிம்சபா விருட்சத்தின் கீழே லங்கையில அசோகவனத்தில் இருக்கக்கூடிய சீதையை பார்த்தாருன்னு சொல்லுவேளே, அது எவ்வளவு சத்தியம்ங்கிறது அன்னைக்கு நான் உணர்ந்தேன் அப்படின்னா. ஒரு மனுஷனுக்கு டெல்லியிலேருந்து ஆக்ராவில் இருக்கக்கூடிய தாஜ்மஹால் தெரியும்னா மனுஷனை போல பன்மடங்கு ரொம்ப தீக்ஷ்ணமான பார்வை கொண்டது கழுகு. அந்த கழுகுலயே ரொம்ப ரொம்ப விசேஷம். நேரடியா கருடனுடைய பரம்பரை, கஷ்யபருடைய பேரம். அது நேத்திரம். கருடனுக்கு 2 நேத்திரங்களும் காயத்ரி தான் நேத்திரம். நேத்திரம் காயத்ரமூச்சே திருவித் இதிச்ச சிரோ நாம் வாமதேவியம் யஜூஷி அப்படின்னு கருட பஞ்சாசத்துல சுவாமி தேசிகன் சொல்லிருக்க. அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த இந்த சம்பாதி பார்த்தாருன்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்படி பார்த்து சொன்னாரோ இல்லையோ உடனே இழந்திருக்கக்கூடிய ரெக்கைகளை மறுபடியும் அடைஞ்சு விட்டார், முளைச்சு கொடுத்து. நிஷாகருடைய வாக்கு சத்தியமா பறிச்சு போயிடுத்து. நான் கிளம்பி போறேன்னு பரம சந்தோஷமா ரெக்கையை அடிச்சுட்டு பறந்து கிளம்பி போயிட்டார். சம்பாதியுடைய சரித்திரத்தை இங்க வச்சிருக்காருன்னா அது ஒரு பெரிய மெசேஜ் ஃபார் ஹியூமனிட்டி அதெல்லாம் கொடுத்திருக்காரு. அதாவது ஒரு மனுஷனுக்கு 2 ரெக்கைகள், ஞானம்னு ஒரு ரெக்கை, பக்தின்னு ஒரு ரெக்கை. இந்த 2 ரெக்கையும் அடிச்சுட்டு கிளம்புற போதுதான் மேல் நோக்கி கிளம்ப முடிகிறது. அடிச்சுட்டு கிளம்பக்கூடிய காரியம் தான் கர்மா. இது 3 சேர்ந்து சமன்வயமாக வேண்டியிருக்கு. தன்னுடைய அதிசாகசமான காரியத்தால
அளவுக்கு மீறி ஏதாவது ஒரு காரியத்தை செய்யற போது அந்த வரம்பை தாண்டுற போது இயற்கையா தனக்கு இருக்கக்கூடிய ஞானத்தையும் பக்தியும் ஜீவன் இழந்துடுறான். இழந்துட்டான்னா அது மறுபடியும் அடையறதுக்கு என்ன வழி? பகவத் கைங்கரியத்தில் மாத்திரம் ஈடுபடல இந்த சம்பாதி. இந்த பாகவதோத்தமர்கள் எல்லாரும் பாகவதோத்தமர்கள், அவளுக்கும் உபகாரம் பண்ணிருக்க. பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் ரெண்டுலையும் ஈடுபடுற போதுதான் இழந்திருக்கக்கூடிய பக்தி ஞானம் என்ற ரெண்டு ரெக்கைகளை ஒரு ஜீவன் அடைகிறான். இஸ் ஒன்ஸ் அகெயின் எனேபிள்ட் டு சோர் இன் தி ஹையஸ்ட் ஆல்டிடியூட்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் அனுபவம். அத நீ கீழே விழுந்துட்டே ரெக்கை இழந்துட்டே நினைக்காத. there is no man who is so fallen who cannot be redeemed. அபிச்சேத் சுதுராச்சாரஹ பஜதே மாம் அனன்யபாக் சாதுரேவ சமந்தவ்யா சம்யக் விவசிதோ யுதஹ வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபஹ. இது நம்ம மதத்துக்கு இருக்க ஒரு தனி பெருமை. இதெல்லாம் பொதுஜனங்களுக்கு தெரியல. கீதையை யாரு படிச்சிருக்கா சொல்லுங்க? படிச்சாலும் சரியா புரிஞ்சுட்டு எத்தனை பேர் இருக்கா? அதனால படிச்சவா நிறைய பேர் இருக்கலாம். அர்த்தம் தெரிஞ்சுக்கிறவா குறைச்சல், அர்த்தத்தை சரியா தெரிஞ்சுக்கிறவா அதுல அதை விட இன்னும் குறைச்சல். அதனால ஏதோ சுலபமா வேற மதங்கள்ல சுலபமா ரிடம்ஷனுக்கு வழி இருக்குன்னு நினைச்சுன்னு ஏமாந்து போயிடுறா சில பேர். பாக்கி மதத்துல அவளை குறை சொல்லத்துக்காக சொல்லல. நம்முடைய பாரம்பரியம் எப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த பாரம்பரியம். we must have a sense of legitimate pride. பகவான் நமக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்தானே, இந்த மாதிரி ரிஷிகளுடைய பரம்பரையில வந்து பிறக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்தானேன்னு பெருமைப்படணும். அந்த பெருமை வேணுங்கிறதுக்காக சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் இல்லாம போயிடுத்து. எங்கம்மா அப்படின்னு சொல்ற மாதிரி என் தர்மம் அப்படின்னு ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் வேண்டாமா? அவன் பாபின்னு கூப்பிடுறான். நம்ம சாஸ்திரங்கள் அப்படி கூப்பிடல. அமிர்தஸ்ய புத்திராக, யூ ஆர் தி சில்ட்ரன் ஆஃப் இம்மார்டாலிட்டி. எப்போதுமே பாசிட்டிவ் அவுட்லுக்கோட எப்போதும் பகவான பஜனம் பண்ணான்னா எத்தனை துராச்சாரத்தினா இருந்தாலும் சாதுரேவ சமந்தவ்யா சம்யக் விவசிதோ யுதஹ. இதை விட ஒரு மெசேஜ் போப் யாரும் சொல்ல முடியும்? ஒரு பொடி வச்சிருக்காரு சுவாமி, இல்லைன்னு சொல்லல. அனன்யபாக், நீ வேற விஷயத்தை நினைக்கப்படாதுன்னு ரொம்ப கஷ்டம் அது. ஆனா நீ சாதுங்கிற ஒரு பெரிய டைட்டில் வாங்கணும்னா சுலபத்தில் வந்துடுமா என்ன? நீ பகவான் அனவரதம் பஜனம் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா எப்படி கரைச்சிக்கிறது? அந்த பாப்பத்தை எப்படி போக்கிக்கிறது? தப்பான மார்க்கத்தில் ரொம்ப தூரம் போயாச்சு. திரும்பி அந்த டிஸ்டன்ஸ் திரும்பி கவர் பண்ணாம சரியான டிராக்கு எப்படி வர முடியும்? அதனால பஜதேமா அனன்யபாக்கு சாதுரேவ சமந்தவ்யா சம்யக் விவசிதோ யுதஹ. அப்படி ஒவ்வொரு மனுஷனும் தான் இழந்திருக்கக்கூடிய பக்தி ஞானங்களை திருப்பி அடைய முடியுங்கிறதுக்கு ஒரு மெசேஜ போபாட்டமா இந்த சம்பாதியோட சரித்திரத்தை சொல்லியிருக்க. நீ செய்ய வேண்டியது பகவத் கைங்கரியம் பாகவத் கைங்கரியம். ரெக்க முளைக்குமா நீ கவலைப்படாத, காணா முளைக்கும். அது எப்ப முளைக்குமோ? ரொம்ப நாள் காத்திருக்கான். 8000 வருஷம் காத்துட்டு இருக்காரு. ஏன்னா பகவான் அவதாரம் 8000 வருஷம் முன்னாடி நிஷாகரன் சொல்லிருக்க. அவர் ரொம்ப நாள் 8000 பிளஸ் 8000 பிளஸ் 8000 மாத்திரம் இல்ல. அப்புறம் நிஷாகர் சித்தி அடைஞ்சு 8000 வருஷம் ஆயிடுச்சு. எப்ப இவர் ரெக்கை எழுந்தாலும் அதுக்கு முன்னாடி ரெக்கை எழுந்திருக்கார் சம்பாதி. அப்புறம் பகவான் அவதாரம் பண்ணி பகவான் சம்பாதி இருக்கக்கூடிய இடத்துக்கு ஆஞ்சநேயாதிகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு 37 முடிஞ்சு 38வது வயசு நடக்கிறது. அதனால 8000 பிளஸ் இயர்ஸ் அத்தனை வருஷம் பொறுமையா காத்திருக்க. பொறுமைங்கிறது வேணும். அவசரத்தில் அகோராத்திரத்தில் கிடைக்கக்கூடிய விஷயம் இல்லை. பொறையினும் நீரை பாய்ச்சி தன்னையும் நோக்கி கண்டு தகவனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பாராக சிவகதி விளையும் என்றே அப்படின்னு அப்பர் ஒரு பாட்டில் சொன்னார். மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்து பொய்மையாம் கிளையை வாங்கி பொறையினும் நீரை பாய்ச்சி. நீ செய்ய வேண்டிய உழைப்பு சத்தியமான உழைப்பா இருக்கணும். பொய் பித்தலாட்டம் என்ற கிளை தேவையில்லாத வீடு எல்லாத்தையும் கிள்ளி எறியணும். அதுல அன்பு என்ற விதையை விதைக்கணும். பொறுமை என்ற ஜலத்தை விட்டு நீர் பாய்ச்சணும். அது தகுந்தது, இதுதான் தகுந்தது, செய்யக்கூடியது, இது செய்யத்தகாததுன்னு ஒரு நியத்தி இருக்க. அந்த நீர் தான் வேலி ஆட்டமா தகவனும் வேலியிட்டு தம்மையும் நோக்கி கண்டு செம்மையுள் நிற்பாராக. நீ உள்ள அந்தர்முகமா உன்னுடைய பார்வையை திருப்பினா சிவகதி என்ற பெரும் பயிர் கிடைக்கும். சிவகதி விளையும் என்றே என்று நாவுக்கரச பெருமான் சொன்னார். அந்த மாதிரி நீ பொறுமை இருக்கணும். 8000 வருஷங்களுக்கு அப்புறம் சம்பாதிக்கு ரக்கம் முளைச்சிருக்கு, பறந்து போயிட்டாய். இப்ப அடுத்தாப்புல 100 யோஜனை விஸ்தீர்ணமான சமுத்திரத்தை யாரு தரணம் பண்ணுறது, யார் சீதையை போய் பார்க்கறது அப்படின்னு சர்ச்சை. கஜம் சொன்னால் 100 யோஜனையில 10 யோஜனை தாண்டிடுவேன். கவாட்சன் 20 யோஜனை நாள், கவயன் 30 யோஜனை நாள், சரபன் 40, கங்கமாதனன் 50, மைந்தன் 60, த்விவிதன் 70, சுஷேலன் 80. ஜாம்பவான் சொன்னார், அன்னைக்கு இருந்த தெம்பு இருந்தா இத்தனை நான் போயிட்டு வந்திருப்பேன். கிருதயுகத்தில் பகவான் திருவிக்கிரமாவதாரம் பண்ண பொழுது அந்த பிரம்மாண்டமான விஸ்வரூபத்தை 21 முனை நான் பிரதட்சணம் பண்ணவன். மயா மகாபலேச்சைவ யஜ்ஞே விஷ்ணு சனாதன பிரதட்சிணீகிருத பூர்வம்
கிரமமானஸ்திரிவிக்ரமம். அந்த தெம்பு இப்ப இல்ல, இருந்தாலும் 90 யோஜனை தாண்டுவேன். 10 யோஜனை தான் தாண்ட முடியும்னு சொன்ன கஜனாலையும் பிரயோஜனம் இல்லை, 90 யோஜனை தாண்ட முடியும்னு சொன்ன ஜாம்பவானாலையும் பிரயோஜனம் இல்லை. 2 பேரும் சமுதிரத்தில் போய் விழ போறா. ஒருத்தர் இந்த கரையிலேருந்து 10 யோஜனை, ஒருத்தர் அந்த கரையிலேருந்து 10 யோஜனை. எங்க விழுந்தா விசேஷம் சொல்லுங்க. அங்கதான் சொன்னார், நான் போயிடுவேன், திரும்பி வர்றதுக்கு சக்தி இருக்குமான்னு தெரியாது. நிவர்த்தனே துமே சக்தி சியான்னவேதி ந நிச்சிதா.